ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடுவண் அரசு 3 சட்டங்களை கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான சாத்திய கூறுகள் தொடர்பான ராம்நாத் கோவிந்த் குழுவின் பரிந்துரையில் அரசமைப்பு சட்டத்தின் 3 பிரிவுகள் மற்றும் 12 உட்பிரிவுகளில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தலை 2 கட்டமாக நடத்தவும் பரிந்துரைக்கப்பட்டது. முதல் கட்டத்தில் மக்களவை, சட்டப்பேரவை தேர்தல்களை நடத்த வேண்டும் என்றும், அடுத்த 100 நாட்களுக்குள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடுவண் அரசு 3 சட்டங்களை கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் முதலாவது மக்களவை தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களை ஒன்றாக நடத்துவதற்கான அரசமைப்பு திருத்த சட்டம், இரண்டாவதாக உள்ளாட்சி தேர்தல்களை மக்களவை தேர்தல் மற்றும் மாநில சட்டப்பேரவை தேர்தல்களுடன் இணைத்து நடத்துவதற்கு வழி செய்யும் அரசமைப்பு திருத்த சட்டம். இதற்கு 50 விழுக்காடு மாநிலங்களின் ஒப்புதல் தேவைப்படும். மூன்றாவதாக புதுச்சேரி, டெல்லி மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய யூனியன் பிரதேச சட்டப்பேரவைகளின் பதவிக்காலத்தை மற்ற சட்டப்பேரவை பதவிக்காலத்துடன் ஒத்திருக்கும்படி மாற்ற ஒரு சட்டம் என 3 சட்டங்கள் இயற்ற நடுவண் அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.